ஆம், இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் உங்களுக்காக தான்மா. அ, எனக்காகவா? அ, இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. அ, இல்லம்மா, சக்தி தான் இதெல்லாம் செய்ய சொன்னா. ஐயோ, போச்சு. சாரிம்மா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கேட்காம நான் இந்த முடிவு எடுத்துட்டேன். இது வரைக்கும் எனக்கே தோணல. சக்தி தான் ரொம்ப ஆசைப்பட்டா. எனக்கும் அவ சொன்னது சரின்னு பட்டுச்சு. இருந்தாலும் நான் பல தடவை யோசிச்சு பார்த்தேன். இத்தனை நாளா நாம் இது செய்யாம விட்டுட்டோமேன்னு பட்டுச்சு. இன்னைக்கு சக்தி தான் எனக்கு இதை புரிய வச்சா. அதான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். சாரிம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னு சொன்ன. ஆமாம்மா, அதுக்கும் இதுக்கும் என்னமா இருக்கு? என்ன சிவா, டைவர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா சக்தியோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? கரெக்டுமா, நான் கூட சின்னதா யோசிச்சேன். ஆனா சக்தி தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஆக்சுவலி இதெல்லாம் யாரோட கடமை? என்னோட கடமைமா. நான் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கணும். டேய், என்னடா சொல்ற? நீ ஏற்பாடு பண்ணிருக்கணுமா? ஆமா பாட்டி, நான் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கணும். ஐயோ, நல்ல வேலை, மாத்தி மாத்தி புரியாம பேசிக்கிறாங்க. ஆனா சக்தி சொல்லி நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இதுல உனக்கு வருத்தம் வேறியா? டேய், இதுல உனக்கு மனப்பூர்வமா சம்மதமாடா? பாட்டி, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? இது என்ன உலகத்துல நடக்காத விஷயமா? அது மட்டும் இல்ல, இதை விட பெரிய சந்தோஷம் உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஐயோ, சக்தி கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் சக்திக்காக நான் பண்ற முதல் விஷயம் இது அம்மா. இல்ல சிவா, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதெல்லாம் வேண்டாம். மா, சக்தி இது வரைக்கும் என்கிட்ட நிறைய விஷயம் கேட்டிருக்காமா. அவ கேட்ட பல விஷயங்களை நான் செஞ்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு அவ கேட்ட விஷயம் எந்த மனைவியும் வாயை திறந்து கேட்காத விஷயம்மா. அவளோட ஆசையை கண்டிப்பா நான் நிறைவேற்றி தானமா ஆகணும். நாங்க ரெண்டு பேரும் புது லைஃப்ல முதல்ல அடி எடுத்து வைக்கிறோம். அதுல அவ கேட்ட முதல் ரிக்வெஸ்ட். அதனால கண்டிப்பா நான் அதை செஞ்சுதான் ஆகணும்மா. ஐயோ. அதுவும் இல்லாம நாங்க ஏன் இதை செய்யறோம்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஐயோ, அண்ணே சொதப்புதே. டேய், ஏன்னா இது உங்களோட டேய், என்னடா பேசுற? அப்பா, நீ பண்ண இந்த காரியத்துக்கு நாங்க எப்படா சந்தோஷப்பட முடியும்? பாட்டி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இன்னும் என்னடா நடக்கணும்? அந்த திமிர் பிடிச்சவ சொல்லுவா, நீயும் அதுக்கு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு அவ சொல்றதெல்லாம் செய்வியா? பாட்டி, இன்னொரு தடவை சக்தியை திமிரு பிடிச்சவன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். நியாயமா அன்னைக்கே நான் உங்களை ஊருக்கு அனுப்பியிருக்கணும். வயசான காலத்துல தனியா கஷ்டப்படுவீங்களேன்னு தான் விட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க, கண்டிப்பா நான் உங்களை ஊருக்கு அனுப்பிடுவேன். ஐயோ, நமக்கு ஆப்பு வச்சிருவோம் போல இருக்கே. மா, ப்ளீஸ்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. சக்தி ரொம்ப ஆசைப்பட்டு இதை கேட்டிருக்காமா. அவ ஆசை என்னால மீறவும் முடியலம்மா. எனக்காக அவ உயிரே கொடுக்க துணிஞ்சிருக்காமா. உயிரை கொடுப்பாளாமா? ஆனா இது வரைக்கும் நான் அவளுக்காக எதுவுமே செஞ்சது இல்லம்மா. தயவு செஞ்சு நான் தடுக்காதீங்கம்மா. கண்டிப்பா நான் அதை செய்யத்தான் போறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன இவ இப்படி எல்லாம் பேசுறா?
மா நீங்க ரெடியா இருங்க. நீங்க தான் மெயின். நீங்க வந்து கேக் வெட்டி சக்தியோட ஆசையை நிறைவேத்துறீங்க. ஐயோ மாமா எல்லாத்தையும் சொதப்புறாரே. கேக் வெட்டணுமா? ஆமா பாட்டி, கேக் வெட்டணும், வாங்கிட்டு வந்திருக்கேன். மா கேக் வெட்டணும், ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாட்டி ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் இல்ல எப்பவுமே நீ வாயை திறக்க கூடாது, யாரையும் திட்டவும் கூடாது. புரிஞ்சுதா? சரிம்மா நான் வரேன். அப்பாடா. சிவா, ஒரு நிமிஷம். நீ சொல்ற எந்த விஷயமும் எனக்கு சரியா புரியவே இல்லை. என்ன நடக்குதுன்னு முதல்ல தெளிவா சொல்லு. அது ஐயோ அது ஐயோ அது வந்து சொல்லு சிவா. அதுமா அது உங்களுக்கு ஐயோ சக்தி, அண்ணன் எல்லாத்தையும் உளறிட போகுது. ஏதாவது பண்ணு அண்ணி. வாங்க. அது சக்தியோட குரல்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொல்லு சிவா. இல்ல சக்திக்கு தான் ஆயிடுச்சுமா. இருங்கம்மா நான் வரேன். சக்தி சக்தி, ஐயோ சக்தி என்னாச்சு? என்னாச்சு சக்தி? என்ன எந்திரி, எந்திரி. பாத்து. ஏய் சக்தி, என்னாச்சுமா? மாமா லைட்டா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு மாமா. என்ன? ஆமா மாமா, ஸ்லிப் ஆயிடுச்சா? வா ஹாஸ்பிடல் போலாம். அண்ணே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேனே. பெயின் பாம் ஏதாவது தேய்ச்சி விட்டா சரியாயிடும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல சக்தி, எதுக்கு ஒரு தடவை ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். நீ வா. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சொன்னா கேளு சக்தி, போயிட்டு வந்துடலாம். வா மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா. அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட்டு அண்ணே நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி சக்தி, நீ பாத்துக்கோ. ரூமுக்கு போறேன். சக்தி, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல? சரி சரி, பாத்துக்கோ, பாத்துக்கோ. நீங்க போங்க. வாங்க. சக்தி, அண்ணனுக்கு உன் மேல உண்மையாவே லவ் இருக்கு. இது வரைக்கும் நீ சொன்னதை வச்சுதான் நான் நம்பினேன். ஆனா இப்போ கண்கூடாவே பாத்துட்டேன். உண்மையா சொல்றேன், அண்ணன் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு. அம்மாவாலதான் அண்ணன் உன்னை விட்டு விலகுறேன்னு சொல்றாரு. ச்சே, என்ன அம்மா இவங்க தன் புள்ளியோட வாழ்க்கையே பாலாக்குறாங்களே. அவங்க ஒன்னும் சிவாவோட சொந்த அம்மா இல்லையே. ஆமா இல்ல, அண்ணனுக்கு கொடுத்து வைக்கல. இல்ல அண்ணி, உண்மையிலே இந்த விஷயத்துல மாமா ரொம்ப கொடுத்து வச்சவரு. சுந்தர் மாதிரி ஒரு உண்மையான பாசமான தம்பி கிடைச்சிருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி உண்மையான பாசமான தங்கச்சி கிடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த தங்கச்சியால தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன், உங்க அண்ணனை கல்யாணம் பண்ண. இல்லனா என்ன மாதிரி ஒரு அழகான பாசமான அன்பான அடக்கமான ஒரு மனைவி உங்க அண்ணனுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. அழகான மனைவி எல்லாம் ஓகே, அதென்ன அடக்கமான மனைவி? அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. அண்ணி, நானும் அடக்கமான பொண்ணுதான். உங்க அம்மாவுக்காகவும் பாட்டிக்காகவும் தான் அப்பப்ப ருத்ர தாண்டவம் ஆட வேண்டியது இருக்கு. அவங்க ஆட்ட முடியட்டும், அப்புறம் பாருங்க. சக்தி, நீ மட்டும் என் அண்ணனுக்கு நிரந்தரமா கிடைச்சிட்டா அது போதும் சக்தி. எனக்கு என் அண்ணன் உன்னை அப்படி பாத்துக்கோ, நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. சரிங்க அண்ணி. ஐயோ சுபத்ரா, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த சிவா பையன் மொத்தமா உன்னை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் 1 மணி நேரத்துல கன்ஃபார்மா அந்த சக்தி ஃபர்ஸ்ட் நைட்டா கொண்டாடாம விட மாட்டா. இன்னும் 1 வருஷத்துல உன் கையில ஒரு குழந்தைய குடுக்காம விட மாட்டா. அவ எப்படி கொண்டாடுறான்னு நானும் பாக்குறேன். நானும் பாக்குறேன். எத நீ எப்படி தடுக்கிறங்கிறதான். அத செய்ய போறதே நீதான். கடவுளே, எல்லாரும் உன்கிட்ட வாழ்க்கையில சந்தோஷத்தை தான் கேட்பாங்க. ஆனா நான் உன்கிட்ட என் வாழ்க்கையே கேக்குறேன். என் மாமாவை என்கிட்ட கொடுத்துரு. பசியில இருக்கிறவனுக்கு தட்டு நிறைய சோறு போட்டு சாப்பிடும்போது
தட்டை கீழே தட்டி விட்ட மாதிரி மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணங்கிற முடிச்ச போட்டு வாழ்க்கை ஆரம்பிக்க விடாம தடுக்கிறது என்ன நியாயம்? இன்னைக்கு நடக்க போற நாடகத்துல நீதான் நீதிபதி. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தீர்ப்ப சொல்லு. கடவுளே, இது என் விதிக்கு மதிக்கும் நடக்கிற போராட்டம். இதுல நான் என் விதியை ஜெயிக்க நீதான் துணை நிக்கணும். மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க? மீனாட்சி, உடனே போய் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வா. பாலா? எதுக்குங்க? மீனாட்சி சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா. அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வா. ம். என்னானும் புக்ல பொம்மை படம் பாக்குற போல. படிச்சுட்டு இருக்கேன் மாமா. சரி அதை விடுங்க. சிவா மாமாவையும் சக்தியும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க போல இருக்கு. ஆமானு, இதை விட்டா சிவாவும் சக்தியும் ஒன்று சேர்க்கறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால இந்த சந்தர்ப்பத்தை நம்ம நழுவ விடக்கூடாது. என்னங்க? ம். இந்தாங்க பால். இருமா மீனாட்சி, உன் கையில பாலை பார்த்த உடனே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். கொஞ்சம் தள்ளுமா. ஏங்க, என்னங்க இது? லேகியம் லேகியமா? யாருக்கு? எதுக்கு? எல்லாம் நம்ம சிவாக்கு தான் மீனாட்சி. எதுக்குங்க இதெல்லாம்? மீனாட்சி, இப்ப நம்ம அதை கொடுக்கலனா சக்தியும் சிவாவும் பிரிஞ்சிருவாங்க. அது உனக்கு ஓகேவா? இல்லங்க, ஆனா அதுக்காக இந்த லேகியம் கலந்த பாலெல்லாம் கொடுத்தா இது என்ன லேகியமோ? அவர் இதை சாப்பிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? மீனாட்சி, ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிட முடியும்னா நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். மாமா சரியா சொன்னீங்க மாமா. நீங்க கலக்குங்க. ஏய், நீ வாயை மூடுறி. இது சாப்பிட்ட அப்புறம் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சக்தி வாழ்க்கை தானே பாதிக்கும். ஏ மீனாட்சி, இந்த லேகியம் பல மூலிகைகளை போட்டு அரைச்சு ரெடி பண்ணது. இது கம்ப்ளீட்லி ஆயுர்வேதிக். இதனால எந்த பாதிப்பும் வராது. மாமா இந்த லேகியத்தோட வேலை என்ன மாமா? அனு, இந்த லேகியத்தை சாப்பிட்டா எப்படியாப்பட்ட மா முனிவரோட தவத்தை கூட இது கலைச்சிரும். பட்டு போன மரத்தை கூட இது துளிர்க்க வச்சிரும். அந்த அளவுக்கு சக்தியான லேகியம் தான் இது. இப்ப இந்த லேகியத்தை அந்த பால்ல கலக்க போறேன். அந்த பாலை சிவாவுக்கு குடிக்க கொடுக்க போறேன். சிவா அந்த பாலை குடிச்சதுக்கு அப்புறம் யாராலையும் அவனை தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான லேகியம். என்னங்க, வேண்டாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. மாமா அக்காவை விடுங்க. அது இப்படிதான் எதுக்கு பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கும். நீங்க கலக்குங்க மாமா. மீனாட்சி, சிவாவும் சக்தியும் ஒன்று சேரணுமா இல்லையா? ம். அப்பனா அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் மீனாட்சி. மீனாட்சி, இன்னைக்கு இந்த பாலை சிவா குடிக்கிறான். ம். அதுக்கப்புறம் சிவாவும் சக்தியும் ஒன்று சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஏய் சக்தி, தாரணி வந்துட்டீங்களா? இது பாருங்க, கேக்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சக்தி, நீ போய் அம்மாவை கூப்பிட்டு வா. தாரணி, நீ போய் மற்றவங்களெல்லாம் கூப்பிடு. ஐயோ, மாமா கேக்கு வெட்ட அத்தைய கூப்பிட சொல்றாரே. இப்ப அத்தை கேக்கு வெட்ட வந்தா நம்ம மாட்டிப்போமே. சக்தி, என்ன நீ? என்ன சக்தி? அண்ணா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லுது. அம்மா வந்தா நம்ம மாட்டிக்குவோமே. இப்ப என்ன பண்றது? அண்ணி, அத்தைய கூப்பிட்டு தான் ஆகணும் அண்ணி. ஆனா மாமா ஏதாவது உளறிட்டா என்ன பண்றது? அதான் நான் யோசிக்கிறேன். என்ன சக்தி, இன்னும் இங்கே நிக்கிற? போய் அம்மா கூட்டு வா போ. மாமா, இப்ப கேக்கு வெட்ட வேண்டாம். நம்ம நைட்டு 12 மணிக்கு கேக்கு வெட்டலாம். என்ன நீ? ஓகே தான். ஆமாண்ணே, சக்தி சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டலாம். ஏய் சக்தி, என்னாச்சு உனக்கு? இன்னைய பர்த்டேக்கு நாளைக்கு கேக் வெட்டுவாங்களா? முதல்ல போய் அம்மாவை கூட்டிட்டு வா போ. சரி, நானே போய் கூட்டேன். மாமா, ப்ரோ, எங்க அவசரமா போயிட்டு இருக்க? ஏய் சுந்தர், இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள்ரா. கேக் வெட்டலாம் வா. வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாலை குடியேன். டேய்,
தூங்கும்போது தான்டா பால் குடிக்கணும் இப்போ எதுக்குடா? ஆமாம் ப்ரோ, அது ஸ்லீப்பிங் மில்க்கு, இது எனர்ஜி மில்க்கு. நீ வெளியிலாம் போய் சுற்றிட்டு வந்திருப்ப, ரொம்ப டயர்டாக வேற இருப்ப, அதனால தான் உன்னை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பெஷல் மில்க்கு. இதை மட்டும் நீ குடிச்சேன்னு வச்சுக்குவேன், உனக்கு அப்படியே 10 குதிரைக்கு சமமான பலம் வரும். எனக்கு 10 குதிரைக்கு சமமா? ஐயோ, அந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ச்சி வரும்னு சொன்னேன் ப்ரோ. பேசாம குடி ப்ரோ. டேய் இருடா, பாலெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம்டா. முதல்ல போய் கேக் வெட்டுவோம் வா. ப்ரோ, இந்த பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கேக் வெட்டலாமே. டேய் பால் தானே, பால்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். முதல்ல அம்மா பர்த்டே கேக் வெட்டலாம் வா. வா. ப்ரோ, பால் தானே ப்ரோ. ஐயோ சக்தி, இப்போ என்ன பண்றது? ஏதாவது சமாளிக்கலாம் வாங்க. ப்ரோ, அந்த பால் சூடு ஆறிடும் டேய் ப்ரோ. அப்புறம் குடிச்சுக்கலாம்டா விடுறா. எங்க அம்மாவும் பாட்டி என்ன வரல? சரி நான் போய் கூட்டு வரேன். மாமா மாமா நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அதுவும் சரிதான் சக்தி, இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது நீ தானே, அதனால நீ போய் கூட்டு வந்தாதான் சரியா இருக்கும். போ கூட்டு வாப்போ. மாமா எதுக்கு மாமா கேக்கு? இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே இல்ல? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? பாட்டி, அது வந்து இன்னைக்கு எனக்கும் மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு, அதான் ரொமான்ஸ் கொஞ்சம் தூக்கல் ஆயிடுச்சு. ஐயோ அத்தை, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏய் ஏய் ஏய், உங்க அத்தை இங்க இருந்ததை நீ பார்க்கவே இல்லையா? அது ரொமான்ஸ் மூடுல நான் அத்தைய கவனிக்கல. அத்தை, மாமா உங்களை கேக் விட்டு கூப்பிடுறாரு, வாங்க அத்தை. கேக்கா? எதுக்கு? பாட்டி, உனக்கு என்ன ஷார்ட் டைம் மெமரி லாஸா? கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. நான் தான் காலையிலேயே சொன்னல, இன்னைக்கு எனக்கும் என் மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. அதுக்கு அத்தை தான் வந்து கேக் வெட்டி எங்க லைஃப தொடங்கி வைக்கணும், இது என் மாமாவோட ஆசைன்னு. இப்ப என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி கேக்குற? சீக்கிரம் வாங்க பாட்டி, இப்படி கேக் வெட்டவே லேட் பண்ணா அப்புறம் நாங்க மத்த வேலையை எப்ப பாக்குறது? ஐயோ ஐயோ. ஏய் கடுப்பேத்தாத, ஒழுங்கா அங்க இருந்து போயிடு. அத்தை கோவப்படாதீங்க அத்தை, கோவப்பட்டா தோ அழகெல்லாம் போய் இந்த கிழவி மூஞ்சி மாதிரி ஆயிடுவீங்க. ஏய், எனக்கு என்னடி குறைச்சல்? வயசானாலும் அழகு அறிவு எனக்கு அப்படியே தாண்டி இருக்கு. நீ எப்படியாவது போ. அத்தை, இப்ப நீங்க எங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கேக் வெட்ட வர போறீங்களா இல்லையா? வர முடியாது, போடி. அத்தை, நல்ல மாதிரியா சொல்றேன், ஒழுங்கா வந்து கேக் வெட்டுங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? யார் அதிகாரம் பண்றது? உன் வாழ்க்கை என் கையில. என்னைக்குமே நீ நல்லா வாழணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். நீ அழிஞ்சு போனேனா அதுக்கு முதல் காரணம் நானா தான் இருப்பேன். உன் வாழ்க்கையை தொடங்கி வைக்க நான் வந்து கேக் வெட்டணுமா? உன்னை ஏதாவது திட்டுறதுக்கு முன்னாடி மரியாதை எங்க இருந்து போயிடு. போயிடு. ஏய், அதான் என் பொண்ணு வர மாட்டான்னு சொல்றல, போடி போடி போ. அத்தை, நான் சவால் விட்ட மாதிரி என் ஃபர்ஸ்ட் நைட் கேக்க உங்களை வெட்ட வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அம்மா பாருமா பாருமா, அவள என்ன பேச்சு பேசிட்டு போறா? என்னங்க, ம்? அந்த லேகியம் கலந்த பாலை உங்க அண்ணன் குடிச்சிட்டாரா? எங்க அதுக்குள்ள அம்மாவுக்கு கேக் கட் பண்ணணும்னு கூட்டிட்டு வந்துட்டான். ஓ, ஏங்க இப்போ என்னங்க பண்ண போறீங்க? இது முடியட்டும், எப்படியாச்சும் குடிக்க வச்சிடலாம். என்ன சக்தி, அம்மா பாட்டிலாம் வராங்களா? இல்ல மாமா, அத்தை நான் கூப்பிட்டாலாம் வர மாட்டேங்கிறாங்க. நீங்களே போய் கூப்பிடுங்க, அப்பதான் வருவாங்க. சரி நானே போய் கூட்டு வரேன். அண்ணி, அந்த கேக்கு மேல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் தெரியாம கேண்டில வச்சு மறைச்சிருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன் போ.
படா. ஐயோ 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 என்னென்னவோ பேசிட்டு போயிட்டாளேமா. ஏதோ கேக் வெட்ட போறாளாமே, இதுக்கெல்லாமா கேக் வெட்டுவாங்க? ஐயோ ஐயோ கடவுளே, என்ன மா என்னப்பா? என்னம்மா நீங்க சக்தி வந்து கேக் வெட்ட கூப்பிட்டாலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. ஏம்மா வாங்கம்மா கேக் வெட்டலாம். இல்ல சிவா, நான் வரல, நீ போ. ஏம்மா வரலன்னு சொல்றீங்க? எனக்கு இந்த கேக் வெட்டுறதெல்லாம் சுத்தமா பிடிக்கலப்பா. மா நீங்க வரலன்னா சக்தி ரொம்ப வருத்தப்படுவாம்மா. அவ வருத்தப்படுவாங்கிறதுக்காக எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்றியா? அதானே. மா இன்னும் எப்படி சொல்றீங்க? அவ இந்த வீட்ல இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அவ ஆசைப்படுறாமா, வாங்கம்மா. ஐயோ மாமா விட மாட்டார் போல இருக்கு. அவங்க வந்தா மாட்டிப்போம், அவங்க வரலனாலும் கேக் வெட்ட முடியாது. சரி சமாளிப்போம். டேய் சிவா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இதெல்லாம் கேக் வெட்டியாடா கொண்டாடுவாங்க? பாட்டி இதுல என்ன பாட்டி இருக்கு? இதெல்லாம் இப்ப ஃபேஷன். உங்க காலத்துல செய்யாம இருந்திருக்கலாம், இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் பாட்டி. என்னதான் ஃபேஷனோ? எங்க காலத்துல காது காது வச்ச மாதிரி நடக்கிறத இப்பெல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுறீங்க. பாட்டி உங்களுக்கு செய்யலையேன்னு பொறாமையில பேசாதீங்க. ஐயோ சிச்சி சிச்சி சி, இதுல என்னடா பொறாம இருக்கு? இவன் ஒருத்தன். மா பாட்டி இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வாங்கம்மா. டேய், அதான் அவளுக்கு பிடிக்கல வரலன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன்டா அவளை தொந்தரவு பண்ற? பேசாம போடா. பாட்டி அம்மா வரேன்னு சொன்னா கூட நீ இந்த மாதிரி ஏதாவது பேசி வர விடாம பண்றாத. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இரு. மா நீங்க வாங்கம்மா. மா உங்க பையன் நான் என்ன செஞ்சாலும் சரியா தானமா இருக்கும். எனக்காக வாங்கம்மா. என்னை கம்பல் பண்ணாத சிவா. பாட்டி மாதிரி எனக்கும் இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல. நீங்க வேணா போய் கொண்டாடிக்கோங்க. அம்மா, என்னம்மா நீங்க இதை நாங்க மட்டும் எப்படிம்மா கொண்டாடுறது? நீங்க தானம்மா முக்கியமான ஆளு. இதுக்கு மேல நான் போலனா தப்பாயிடும். என்ன இவன் விட மாட்டேங்கிறான்? விடப்பட்ட போல இருக்கே. மா என்னம்மா உங்களுக்கு தானம்மா இன்னைக்கு வந்து மாமா இவ வேற வந்துட்டாளா? என்ன மாமா இன்னும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. இல்ல சக்தி, அம்மா இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளு, இவங்க வராம எப்படி? அத்தை வாங்க அத்தை. அத்தை வாங்கன்னு சொல்றேன்ல. அத்தை உங்க கையால கேக் வெட்டினாதான் நாங்க சந்தோஷமா இருப்போம் அத்தை.